ஹாய் ஆல், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் செஸ், சதுரங்கம். சதுரங்கம் இது 7ஆம் நூற்றாண்டில் சதுரங்கா அப்படின்னு விளையாடப்பட்ட ஒரு கேம். இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ரொம்ப பிரபலியமாக இருக்கிற ஒரு போர்ட் கேம். இது 15ஆம் நூற்றாண்டில் யூரோப்பில் பிரபலம் அடைஞ்ச ஒரு கேம். 19ஆம் நூற்றாண்டில் தான் இதோட கரண்ட் மாடல் ஆர் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பல நூற்றாண்டுகளாக விளையாண்டுருக்கிற ஒரு கேம் என்பதாலேயோ என்னமோ நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் விஸ்வநாத் ஆனந்த் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டாக இருந்திருக்கிறார், இன்னமும் இருக்கிறார். அவர் ஒரு முடிசூடா மன்னன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செஸ் உலகத்தை ஆண்ட ஒரு ஆள். அதற்கு முன்னாடி பாபி ஃபிஷர், இப்போது மேக்னஸ் கால்சன் எல்லாருமே தனியில் ஜாபவான்களாக உருவாகியிருக்காங்க. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப முக்கியம். அதோட டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. பிளிட்ஸ், ரேபிட், புல்லட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே டைம் கன்ஸ்ட்ரைண்ட். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டைமை மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கும். அடுத்து ப்ரெஷர் ஹேண்டலிங். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பீங்க, டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். டைமே மேனேஜ் பண்ணி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும். இது எல்லாமே உங்களால் செஸ் விளையாட அதுக்கான பழக்கம் வந்துடும். இது எல்லாத்தையும் விட இவ்வளோ தானா செஸ் அப்படின்னு பார்த்தா இல்லை, இதுக்கு மேலே சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா அதனால் நம்மளுக்கு நடக்க போகிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண வைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு தவறான மூவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களை திங்க் பண்ண வைக்கும். அண்ட் ஒரு நல்ல சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் ஒரு நல்ல சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அந்த சுச்சுவேஷனை எப்படி தக்க வச்சுக்கிறது, உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிறவங்கக்கிட்டேருந்து உங்களை எப்படி நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்க, உங்கள் குட் சுச்சுவேஷனை எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்க போகிறீங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இக்கட்டாலும் சொல்லியிருக்கிறப்போ அதை விட்டு எப்படி நீங்கள் தப்பிக்க போகிறீங்க, எப்படி வெளியே வர போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்கலாம். இது எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி ஒன்று விட்டு கொடுத்தா தான் இன்னும் கிடைக்கும் அப்படின்வாங்க. அது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளையாடினீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. என்னென்னு பார்த்தா, லைக் ஏதோ ஒரு காயினை நீங்கள் விட்டு கொடுத்தா தான் உங்களுக்கு ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அதை விட்டு கொடுக்குறதுக்கு யோசிக்க மாட்டீங்க. பட் அதோட அட்வான்டேஜ் மட்டும் தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்வளோ பொறுமையாக சிந்திச்சு விளையாடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வின்னிங் சான்சஸ் அதிகம். அதே மாதிரி அக்ரெசிவாக விளையாடுறவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, தோக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் செஸ்ஸோட சில முக்கியமான விஷயங்கள். பட் செஸ் சொல்லிக் கொடுக்குற பல விஷயங்களை நீங்கள் விளையாட உங்களுக்கு உங்களே புரிஞ்சிக்க முடியும். இதுதான் பிளாக்கோட டோட்டல் செட்டப். இது யானை. செஸ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூக். இது குதிரை. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நைட். இது மந்திரி. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பிஷப். ஸோ இதில் 3, அதே மாதிரி இந்த பக்கம் 3 இருக்கும். ஸோ இவங்க தான் ராணி இல்லைன்னா குயின். இவர் தான் கருப்பு ராஜா. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறவங்க இதெல்லாமே பான் இல்லைன்னா சிப்பாய்கள் அப்படின்வாங்க. ஸோ சிப்பாய்கள் மொத்தம் 8 இருப்பாங்க. 2 ரூக், 2 நைட், 2 பிஷப், ஒரு கிங் அண்ட் ஒரு குயின். ஸோ சேம் செட்டப் நம்மளுக்கு ஒயிட்லேயும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் நம்ம பார்த்த அத்தனை பீசஸும் ஒயிட்லேயும் இருக்கும். 8 பான், 2 ரூக், 2 நைட், 2 பிஷப், ஒரு கிங் அண்ட் குயின். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செஸ் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த காயின்ஸை எப்படி அடுக்கி வைக்கணும். சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு பான் எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ
நீங்கள் பான் அடிக்கிட்டிங்கன்னா அடுத்து இந்த ரெண்டு கார்னர்லேயும் ரூக் வைக்கணும். அடுத்து குதிரை ஆர் நைட், அடுத்து பிஷப், அப்புறம் கிங் அண்ட் குயின். கிங் அண்ட் குயின் வைக்கும் பிளாக் கிங் நம்மளுக்கு வந்து எப்போவுமே ஒயிட்டில் தான் இருப்பார் இல்லையா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிளாக் குயின் எப்போவுமே பிளாக் பாக்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் செட்டப். ஸோ ஃபஸ்ட் ரோவில் முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாக பான்ஸ், அடுத்த ரோவில் ஃபர்ஸ்ட் ரூக், நைட், பிஷப், கிங், குயின், பிஷப், நைட் அண்ட் ரூக். எப்போவுமே பிளாக் குயின் பிளாக் பாக்ஸில் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம ஒயிட்டுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பானில் அடிக்கலாம். ஸோ சேம் பிளாக் எப்படி நம்ம பண்ணமோ அதே மாதிரி தான். இந்த கார்னரில் ரூக், அதுக்கடுத்து நைட், அதுக்கடுத்து பிஷப். இப்போது உங்களுக்கு எப்படி பிளாக் குயின் எப்போவுமே பிளாக்கில் இருக்குன்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஒயிட் குயின் எப்போவுமே ஒயிட் பாக்ஸில் தான் இருக்கணும். அண்ட் பக்கத்தில் ராஜா. ஸோ இதுதான் செஸ்ஸோட டோட்டல் செட்டப். மறந்துடாதீங்க, பிளாக் குயின் பிளாக், ஒயிட் குயின் ஒயிட். ஓகே, இப்போ ஒரு செஸ் போர்டை எப்படி செட் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஒவ்வொரு பீஸும் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒயிட்டு தான் மூவ் ஆகும். அண்ட் ஒயிட் மூவ் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கண்டினியூ பண்ணும். ஸோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மூவ்ஸ், இவங்க ஒரு மூவ் பண்ணணும், அவங்க ஒரு மூவ் பண்ணணும். ஸோ அதுதான் செஸ் கேமோட ரூல்ஸ். இப்போது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பான் எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவ் ஆஃப் த பான் ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், இல்லைனா 2 ஸ்டெப் போகலாம். அதாவது ஒரு பாக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 பாக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் அது முதல் மூவ் மட்டுக்கு தான். அடுத்த மூவ்லேருந்து அது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். ஸோ இந்த பான் இது வரைக்கும் மூவே ஆகலை அப்படிங்கிறதுனால இந்த பானை நான் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம். இல்லையா, எனக்கு இந்த பான் வந்து எனக்கு 2 ஸ்டெப் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதோடய ஃபஸ்ட்டு மூவ்லேருந்தே நான் 2வது மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இங்கே வச்சிட்டிங்க அப்படின்னா அதை பின்னாடி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான் 2, இல்லைன்னா 1 தான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பானை வந்து நான் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். ஸோ நான் அடுத்த ஸ்டெப்பில் நான் 2 ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா இந்த பானுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மூவ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மூவ் ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், இல்லை 2 ஸ்டெப்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இருந்து இந்த பான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். அடுத்து ரூக். இந்த ரூக்கை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ரெயிட்டாக போகும். இந்த பாக்ஸ்லேருந்து அந்த பாக்ஸ் போக முடியும், இல்லைன்னா சைடில் போகும். இந்த க்ராஸ் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ரூக்கை பொறுத்த வரைக்கும் இட் கோ ஸ்ட்ரெயிட், இல்லைன்னா சைடில், டயகனலாக மூவ் ஆகாது. அடுத்து குதிரை, மோஸ்ட் பவர்ஃபுல் இந்த பீசஸ்லேயே. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல். டெக்னிக்கலாக அது குதிரை இருந்தாவே பயப்படுற பிளேயர்ஸ் இருக்காங்க. என்ன ரீசன்னா, அது வந்து அதோட மூமெண்ட் அப்படி. இந்த குதிரை டானா படி தான் மூவ் ஆகும். நம்ம தமிழில் இருக்கிற டா அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் 1 2 3. இங்கிருந்த குதிரை 1 2 3 போவோம், இல்லைன்னா 1 1 2 3. இங்கே இருக்குன்னா
1 2 3. டா, நம்ம தமிழில் இருக்கிற டாவை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லையா இது ஷார்ட்டர் வெர்ஷனாக போகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இதுலேருந்து 1 2 3 இந்த டாவும் போகும். ஓகே, ஸோ மொத்தத்தில் நான் 3 ஸ்டெப் தான், அதாவது இருக்கிற பாக்ஸை விட்டு 3 ஸ்டெப் நகர்த்த முடியும். அண்ட் இட் ஷுட் பி இந்த அந்த டா வரிசையில் தான் இருக்கும். ஸோ 1 2 3 இல்லைன்னா 1 2 3, அதுவும் இல்லைன்னா 1 2 3. அடுத்து பிஷப். பிஷப் வந்து 2 பிஷப் பண்ணிட்டேன், ஒன்று பிளாக்ல இருக்கிற பிஷப், இன்னொன்று ஒயிட்டில் இருக்கிற பிஷப். ஸோ 2 பிஷப்போட மூமெண்ட் எப்படின்னா டயகனல் மூமெண்ட் தான். அதனால் டயகனலாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ யானை மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை சைட்லேயோ போக முடியாது, அது வந்து டயகனலாக தான் மூவ் பண்ணும். ஸோ எங்கே போனாலும் டயகனலாக தான் மூவ் ஆகும். அண்ட் கருப்பில் இருக்க பிஷப் கருப்பில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், ஒயிட்டில் இருக்கிறது ஒயிட்டில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ கருப்பு இப்படியே தான் மூவ் பண்ண முடியும். அதனால் க்ராஸ்லேயோ சைட்லேயோ ஸ்ட்ரெயிட்டாகவும் போக முடியாது. அடுத்து நம்ம குயின். குயின் தான் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ். குயின் அது நினச்ச இடத்துக்கு எங்கே வேணால் போகலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தாண்டி போக முடியாது. தாண்டி போகிறது என்னென்னா அப்படின்னா, இப்போ குயின் இங்கே இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற பான், இது நம்ம பானாக இருந்தாலும் சரி இல்லை பிளாக் பானாக இருந்தாலும் சரி, எந்த பானாக இருந்தாலும் இதை தாண்டி இப்படி ஒரு மூமெண்ட் பண்ண முடியாது. அது எப்போவுமே ஒரு அதுக்கு பிளாக் இல்லாத ஒரு இடத்துல தான் மூவ் பண்ண முடியும். ஸோ பட் எப்படி வேணால் போகலாம், சைடில் போகும், ஸ்ட்ரெயிட்டாக போகும், எந்த பக்கம் வேணால் போகும், ஒரு ஸ்டெப் நகர்த்தலாம், 2 ஸ்டெப் நகர்த்தலாம், எப்படி வேணால் நகர்த்தலாம். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிளாக்கும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது அப்படின்னா இதோடு நின்றோம் குயினோட மூமெண்ட், இதை தாண்டி போக முடியாது. ஸோ இதை தாண்டி போக நினைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நகர்த்தி நோட்டுவாங்க, இதனால் தாண்ட முடியாது. ஆனால் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குதிரைக்கு இருக்க ஒரு ஸ்பெஷல் பவர் என்னென்னா இதனால் தாண்டி போக முடியும். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குயின் இங்கே இருக்குது, இந்த நைட் இங்கே இருக்குது அப்படின்னா இது டானா ப்ராக தான் மூவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ 1 2 3 மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒன் டூ த்ரீ மூவ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஜம்ப் பண்ணி போகிற விஷயம் வேறு எந்த பீசஸ்க்கும் இருக்காது, நம்ம நைட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம ராஜா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவான, அவரால் ஒரு பீஸ் தான் நகர்த்த முடியும், ஒவ்வொரு பாக்ஸாக தான் நகர்ந்து போக முடியும். ஆனால் அவர் எப்படி வேணால் நகர்த்தலாம், சைடில் முன்னாடி பின்னாடி எப்படி வேணால் போகலாம். ஆனால் ஒரு டைம் தான் நகர்த்த முடியும். ஓகே, ஸோ இப்போ குயிக்காக நான் எல்லாத்தையும் திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பானை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்டெப் நகரலாம் இல்லை 2 ஸ்டெப் நகரலாம். அதோட ஃபஸ்ட்டு மூவில் நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நகரணும். ரூக்கை பொறுத்த வரைக்கும் சைடு ஸ்ட்ரெயிட்டு முன்னாடி பின்னாடி போக முடியும், ஆனால் ஸ்ட்ரெயிட்லேயும் சைடில் மட்டும்தான் போக முடியும், க்ராஸாக போக முடியும். நைட் டானா பிரகாரம் டா வைஸ் போக முடியும், ஜம்ப் பண்ணி போக முடியும். 1 2 3 பாக்ஸஸ், அதோட இருக்கிற பாக்ஸ் வந்து அடுத்து 3 மூவ் பண்ண முடியும். பிஷப் டயக்னலாக மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அண்ட் கருப்பு பிஷப் கருப்பில், ஒயிட் பிஷப் ஒயிட்டில். ஸோ குயின் ஹேஸ் ஆல் பவர்ஸ், எப்படி வேணால் மூவ் பண்ணலாம்.
ஆனால் ஜம்ப் மட்டும் பண்ணிக்க முடியாது. ஒரு பீஸ் இருக்குது, அதை விட்டுட்டு இன்னொரு பாக்ஸுக்கு போகணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. அது சுற்றி தான் வரணும், இல்லை அந்த பீஸ் நகர்ந்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ராஜா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும்தான். ஓகே, இப்போது இந்த பீசஸ்லாம் எப்படி இன்னொரு காயினை வெட்டும் அப்படிங்கிறத குயிக்காக பார்க்கலாம். ஸோ பான் நான் சொன்ன மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்டெப் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எதிரியோட பான் 2 ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பான்னால் தாண்டி போக முடியாது. ஆனால் இதை க்ராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அது இந்த சைடில் இருக்கிற பாக்ஸஸ் மூலமாக போகலாம். ஆனால் அது எப்போ மூவ் பண்ண முடியும் அப்படின்னா எதிரியோட சிப்பாய் இங்கே இருக்குங்கிற பட்சத்தில் இதனால் வெட்ட முடியும். வெட்டி அதோட பாக்ஸில் நம்மளோட பிஷப், நம்மளோட பான் போய் உட்காந்துக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி நேருக்கு நேராக இருக்கிற பானை அதனால் வெட்ட முடியாது. சைடில் இருந்தால் மட்டும்தான் வெட்ட முடியும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிறத வெட்ட முடியாது. க்ராஸாக இருக்கிற பானை மட்டும் தான் வெட்ட முடியும். ஸோ இப்போ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா இந்த பானால் இந்த பானை வெட்ட முடியாது, இந்த பானை வெட்ட முடியாது, இந்த பானை வெட்ட முடியாது. எதை வெட்ட முடியும்னா ஒன்று இந்த பானை வெட்டலாம், இல்லைன்னா இந்த பானை வெட்டலாம். ஸோ வெட்டிட்டு அந்த பாக்ஸ் போயிடும். ஸோ இந்த காயின் இஸ் அவுட். இல்லைன்னா இந்த காயினை வெட்டிட்டு அந்த பொசிஷன் போய்க்கலாம். ஆனால் இந்த 3ஐயும் வெட்ட முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஷப். பிஷப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டயகனலாக மட்டும்தான் அதுக்கு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு காயின் இருக்குது அப்படின்னா இந்த பிஷப் அந்த காயினை எடுக்க முடியும். ஆனால் அதே இது ஒரு குதிரை அதுக்கு முன்னாடி நிற்குது அப்படின்னா அதை டைரெக்டாக வெட்ட முடியாது. டயகனலாக இருக்கிறத மட்டும்தான் வெட்ட முடியும். அதே தான் நம்ம ஒயிட் பிஷப்புக்கும். ஸோ ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது இந்த பான், இந்த இருக்க பானை வெட்டணும் அப்படின்னா வெட்டிக்கலாம். அதே இது இங்கே இருக்கிற அதே இது அங்கே இருக்க பானை அதனால் வெட்ட முடியாது. ஆனால் இந்த பானை வெட்ட முடியும். இப்போ குதிரை போட்டலாம். ஸோ குதிரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி டானா பிரகாரம் அது மூமெண்ட் இருக்கும். அதே மாதிரி அது ஏதோ ஒரு காயினை வெட்டணும் அப்படின்னா அதுவுமே டா ஷேப்பில் ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இருக்கிற காயினை வெட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த குதிரையை டானா பிரகாரம் மூவ் பண்ணுறேன். ஸோ 1 2 3. இப்போ இந்த குதிரை தன்னோட காயின் எப்படி வெட்ட போகிறதில்ல. ஸோ ஆப்போனன்ட் சைடில் இருக்கிற காயினை தான் வெட்ட முடியும். ஆனால் அது இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து எதெல்லாம் வெட்ட முடியுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது நம்ம காயின். ஸோ இந்த ஒயிட் இஸ் நம்ம காயின். ஸோ இதை நம்ம வெட்ட மாட்டோம். ஸோ அடுத்து எந்த காயின் வெட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை நம்ம ஓகே இந்த சிச்சுவேஷனில் இருக்க இந்த பிளாக் காயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெட்ட முடியும். ஸோ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா டானா பிரகாரம் தான் இருக்கும். ஸோ 1 2 3 வெட்ட முடியும். இல்லைன்னா 1 2 3 வெட்ட முடியும். இல்லைன்னா 1 2 3. ஸோ குதிரையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜம்ப் பண்ணியும் போக முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த குதிரையினால் இந்த பாக்ஸில் இருக்கிறதையோ இந்த பாக்ஸில் இருக்கிறதையோ வெட்ட முடியாதுங்கிறத என்ன நம்ம புரிஞ்சுருப்போம். பட் இங்கே ஆல்ரெடி ஒரு பிக் பான் இருக்குது, இதை தாண்டி போய் வெட்டும்னா எஸ் வெட்ட முடியும். ஸோ 1 2 3 அதை வெட்ட முடியும். இந்த பானை எதுவும் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த பானை தாண்டி போய் வெட்டணும்னா வெட்டிக்கலாம். சேம் வே 1 2 3. அண்ட் குதிரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது பின்னாடியும் வர முடியும். லைக் எப்படி நம்ம பானை தவிர இங்கே இருக்கிற எல்லா பீசஸுமே முன்னாடி போயிட்டு பின்னாடி வர முடியும். ஆனால் பான் மட்டும் முன்னாடி போயிடுச்சுன்னா அது முன்னாடி மட்டுமே தான் போகும். ஸோ இந்த பொசிஷனில் பார்த்திங்கன்னா இந்த நைட்னால் இந்த பானை எடுக்க முடியும். 1 2 3. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா
ராணி, த மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ். இப்போது ராணியை நான் வெளியே எடுத்துட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ராணி நினச்சா அது எங்கே இருக்கிற பீஸை வேணால் வெட்டும், ஆனால் தாண்டி மட்டும் போக முடியாது. ஓகே, ஸோ இந்த சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராணியை சுற்றி இருக்க இங்கே இருக்கிற எந்த பீசஸ் வேணால் அது வெட்டணும்னு நினச்சா வெட்டலாம், அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் ஸோ பார்த்துட்டிங்கன்னா இந்த பீஸ் வெட்ட முடியும், இது எல்லாத்தையும் அதை சுற்றி இருக்க எந்த பீஸாக வெட்டலாம், ஆனால் இந்த நைட்டை வெட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு நடுவில் அந்த பான் இருக்குது. ஸோ பானை தாண்டி போய் வெட்ட முடியாது. அதே மாதிரி இந்த பானையும் வெட்ட முடியும், ஏன்னா பிஷப்பை தாண்டி போய் வெட்டணும், அது முடியாது. ஸோ ராணினால் தாண்டி போய் வெட்ட முடியாது, ஆனால் அது எந்த டேரெக்ஷனில் வேணால் போகலாம், எந்த டேரெக்ஷனில் இருக்கிற பீஸை வேணால் வெட்டலாம், ஆனால் தாண்ட மட்டும் முடியாது. ஸோ இப்போ அந்த எண்டில் இருக்க பீஸை கூட நான் வெட்டணும்னு நினச்சா வெட்டலாம். ஸோ இங்கே இருந்துட்டு இந்த பிஷப்பை வெட்டணும் அப்படின்னா தாராளமாக வெட்டலாம், ஆனால் இந்த ராஜாவை வெட்ட முடியாது, ஏன்னா தாண்டி போய் வெட்ட முடியாது. அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் செஸ்ஸோட முக்கியமான பீசஸ் அண்ட் அதோட மூமெண்ட்ஸ். ஸோ இதே ரூல்ஸ் தான் நம்ம பிளாக் ராணிக்கு, ஸோ பிளாக் பீசஸ்க்கும் அதே தான். ஸோ இவ்வளோ தான் செஸ்ஸோட பேசிக் மூமெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் ஃபர்தர் வீடியோஸை போஸ்ட் பண்ணுறோம், அடுத்து எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். தேங்க்யூ வியூவர்ஸ், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Kunda City.